வெல்கம் டு மை கார்டன் வாய்ஸ். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாகட்டும். இந்த வீடியோவில் கேசவர்த்தினி செடி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேசவர்த்தினிங்கிற பெயர்லையே கேசம் வர்த்தினி முடிய வர்த்திக்க செய்ய வளர செய்கிற ஒரு செடின்னு நம்ம முன்னோர்களே இதற்கு பெயர் வச்சுருக்காங்கன்னா உண்மையிலேயே இது ஒரு சிறந்த கேசத்தை வளர செய்கின்ற முடியை வளர செய்கின்ற ஒரு செடி தான். இதோட இலை தான் ரொம்ப பயனுள்ளது. வளர்க்குறதும் ரொம்ப ஈஸி தான். நம்ம காலையில் வெயில் படுற இடத்துல வச்சு இதை வளர்க்கணும். அதே மாதிரி ஆல்மோஸ்ட் எவ்ரிடே நம்ம தண்ணி ஊற்றணும். டெய்லி தண்ணி ஊற்றி இதை வளர்க்கணும். இதோட இலை நமக்கு அதிகமாகிறதுக்கு நம்ம அப்பப்போ இதை ப்ரூன் பண்ணி கிள்ளி விட்டுட்டு இருந்தோம்னா நிறைய பிரான்ச்சஸ் இது நல்ல ஒரு புஷி பிளான்ட்டாக வளரும். இனி இந்த செடி அழகாக பூக்கும். பர்பிள் நிறத்தில் அழகாக பூக்கும். டெய்ஸி பூ மாதிரியே இருக்கும். இதை மாதிரி எல்லா பிரான்ச்சஸ்லேயும் அழகாக பூத்து நிற்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் நம்ம இதை பூவுக்காகவும் இதை வளர்க்கலாம். அதிக மெயின்டெனன்ஸ் இல்லாத ஒரு செடி தான். மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கையளவு நம்ம உரம் போட்டால் போதும். வர்மி காம்போஸ்ட்டோ ஏதாவது போட்டால் போதும். தொட்டியில் வச்சு வளர்த்தோன்னா காலையில் வெயில் படுற இடத்துல வைக்கணும். நம்ம தரையில் வச்சு வளர்த்தோன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நிறைய செடிகள் அதிலிருந்து வளரும். மண் கலவையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லூஸ் ஆயில், அதாவது செம்மண்ணாக இருந்தால் ரொம்ப இறுகிறோம் இல்லையா? அப்படி இல்லாமல் தோட்டத்து மண்ணோட மணலும் உரமும் கலந்து நம்ம நட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் லூஸாகவே இருக்கும். அப்படி இருந்தால் தான் இது வேர் நல்லா பிடிக்கும். இந்த செடியை வளர்க்குறது ஈஸி மாதிரி இதை ப்ராப்பகேட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. இதில் இந்த பூ நல்லா காஞ்ச உடனே அதில் நடுவில் சீடு வரும். அந்த சீடை நம்ம போட்டோன்னு சொன்னால் அதிலிருந்து செடி முளைச்சி வரும். நான் இதெல்லாம் சீட்லிங்கில் வளர்த்தது தான் முதல்ல. இந்த மாதிரி இருக்கும் சீடு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி குட்டி குட்டியாக இருக்கும். இந்த சீடு போட்டோன்னா ஈஸியாக வளர்ந்துடும். ரெண்டாவது இதை ஸ்டெம் கட்டிங் மூலமாக நம்ம ப்ராப்பகேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு டிப்பை நம்ம கிள்ளி வச்சாலே வளர்ந்துடும். இப்படி அதாவது நுனி பகுதியில் இலையோடு சேர்த்து கீழே உள்ள இலைகளை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நம்ம மண் கலவையில் மண்ணும் உரமும் கலந்த கலவையில் நம்ம நட்டு வச்சோன்னா ஈஸியாக வளர்ந்துடும். ஒரு வாரத்திலேயே இந்த மாதிரி நல்லா வேர் விட்டு வளர ஆரம்பிச்சிடும். எல்லா செடிகளும் மாதிரி ஸ்டெம் கட்டிங் தான் பெஸ்ட்டு ப்ராபகேஷன். இனி உங்களுக்கு ஒரு இலை கிடச்சா கூட இந்த மாதிரி முழு இலையாக இந்த ஒரு இலை எடுத்து நம்ம நட்டு வச்சாலும் வேர் விட்டு வளர ஆரம்பிச்சிடும். இப்படி இலை கிடச்சா கூட போதும். பாருங்கள், அந்த இலையோட மேல் பகுதி மண்ணில் படாமல் அந்த இலை காம்பு மட்டும் மண்ணில் வச்சு நம்ம நட்டோன்னா அதுவும் இப்படி 10 daysல இந்த மாதிரி அழகாக வேர் விட்டு புது செடி வளர்க்கலாம் நம்ம. இனி இந்த இலையில எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது கேசத்தை வர்த்திக்க செய்ய நம்ம தலைக்கு என்ன எண்ணெய் தேய்ப்போமோ, சாதாரணமாக என்ன நேச்சுரல் ஆயில் தேய்ப்போமோ அந்த எண்ணெயில் இந்த இலைகள் ஒரு கைப்பிடி அளவு பறித்து அதை நல்லா நசுக்கணும். நல்லா நசுக்கி கல்லில் வச்சு இடித்து கூட போடலாம். அதை நசுக்கி அந்த எண்ணெயில் போட்டு சிம்மில் வச்சு காய்க்கணும். அந்த எண்ணெய் கொதித்து அதாவது ஒரு கலர் மாறும். அந்த இலையோட சாரெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி க்ரீனிஷாக மாறும். அப்படி மாறினோன்னு ஆஃப் பண்ணிடணும். ஆற வச்சு நம்ம தலைக்கு பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இலைகளை அரைச்சி அப்படியே கூட நம்ம அந்த சாரை தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி தலைக்கு தேய்ச்சி ஊற வச்சு குளித்தாலும் ரொம்ப நல்லது. பொடுகு பிரச்சனையும் நீங்கிரும், முடி உதிர்றதும் நீங்கி முடி வளர ஆரம்பிக்கும் அப்படின்னு. அதோட நமக்கு அதாவது அடிப்பட்ட இடத்துல காயம்பட்ட இடத்துல இந்த இலையோட சாரை நம்ம பூசினோன்னா ஈஸியாக அந்த ஊண்ட் ஆறிடும். இன்ஃபெக்ஷன் ஆகாமல் ஈஸியாக ஆறிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த செடியோட சீடை நமக்கு எல்லா இடமும் கிடைக்கும். அந்த சீடை வாங்கி நீங்கள் வளர்த்து இந்த இலையை கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.